வணக்கம். பொங்கல் அன்னைக்கு அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் சக்கரை பொங்கல் செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சுருந்தாங்க. அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் சக்கரை பொங்கல் அறை முழுவதும் நிறைம்பி வழிந்தது. மணமணக்கும் நெய்யினுடைய வாசனை, அந்த நெய்யிலேயே வறுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை எல்லாம் போட்டு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அருமையான சக்கரை பொங்கல் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டால் வலிக்கிட்டு அப்படியே போகுதுங்க. ரசித்தேன். அப்போ மனசில் பட்டுச்சு, இப்படித்தான் வாழ்க்கையை நாம் ரசித்து வாழ வேண்டும். சக்கரை பொங்கலை எப்படி தெரியுமா சாப்பிடணும்? ஆண்டாள் ஆழ்வார் சொல்கிறாங்க, பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இப்படி நெய் வடியணுமா, அதை அப்படியே ஸ்லோலி பிட் பை பிட் லிக் பண்ணி சாப்பிடணுங்க. அது ஒரு மெத்தட் ஆஃப் ஈட்டிங் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் என்பது நமது வாழ்க்கை மாதிரிங்க. இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இன்பம், துன்பம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு நல்ல ஒரு லெசன், நம்மை வழி நடாத்துகிறது, நம்மை பண்படுத்துகிறது, செதுக்குகிறது. சக்கரை பொங்கலை மாதிரி வாழ்க்கையை நாம் ரசித்து வாழ வேண்டும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையை ரசிக்கணுங்க, அனுபவித்து வாழணுங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய குருநாதர் டாக்டர் சுப்பிரமணியம்ஜி, சான்சலர் எஸ்விஎஸ் யூனிவர்சிட்டி, ஃபார்மர்லி பிரின்சிபல், விவேகானந்தா காலேஜ், எனக்கு ஒரு கவிதையை பொங்கல் அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தார். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எவ்ரி பிட் ஆஃப் லைஃப் இஸ் அ சிப் ஆஃப் நெக்டார். வாழ்க்கையை என்பது தேவாமிர்தம் மாதிரிங்க, கிடைக்காது. அதை ஒரு பாத்திரத்தில் கொடுத்தா அப்படியே அவன் விழுங்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிப்போம். அது மாதிரி வாழ வேண்டும். டு பி என்ஜாய்டு, செலிப்ரேட்டட், டிவினைஸ்டு. அனுபவிக்கணுங்க. ஆஸ் அ ஸ்வீட் பொங்கல், ஆஸ் அ கிராண்ட் ஃபெஸ்டிவல். என்ன மாதிரி இன்பத்தோடு தெரியுமா நம்ம வாழணும்? முதல் இரவில் கணவன் மனைவியை அணைக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆஸ் த டான் ஆஃப் விஸ்டம், ஞானம் மனதில் உதிக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதோடு வாழணுங்க. ஆஸ் அ தெய்வ தர்ஷன், தெய்வத்தினுடைய தர்ஷனம் நமக்கு கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடு நாம் வாழணுங்க. இப்படித்தான் நாம் ரசித்து ருசித்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சக்கரை பொங்கலை சாப்பிட்ட மாதிரி அப்படி வலிக்கிட்டு போதில்லை, பார்ச்சோறு மூட நெய் பெய்து, ஆண்டாள் சொல்கிறாங்களே, அது மாதிரி வாழ்க்கையை ரசித்து நாம் வாழ வேண்டும். வணக்கம் நண்பர்களே.